வரலாமா? அதான் சமயம் பார்த்து வந்துட்டியே, வா. ஒண்ணும் இல்ல பெரியப்பா, உங்களுக்கு ஒரு கடிதாசம் இருக்கு. யார் எழுதிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்க, சீக்கிரம் படிங்க. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுற வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப தான் எழுதிருக்கா. படிங்க படிங்க. முடியாது முடியாது. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் படிங்கட்டா. முந்திரி கோட்டைக்கு தாவாணி கட்டுற மாதிரி எனக்கு வந்து கடிதாசி நீயே படிக்க. அடி அடி, துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன், என்கிட்ட இருக்கு துப்பாக்கி. நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு பயனை சுட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஒரு பயனை என் புரியல நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப. படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிரிய அன்னார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அந்நியார் அவர்களுக்கும் அவன் எழுதியிருக்கா. படிக்கும் போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். குமரத்தான் பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாதிரி ஜம்முன்னு நடந்து வரும். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். இலக்கிய போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன், இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ, புத்தகம் புழு. அத உன்கிட்ட சொல்லிட்டேம்மா. அக்கா, எங்க அத்தா வரப்போறாரு. வள்ளி வள்ளி, எங்க அத்தா வரப்போறாரு. அப்படியா? ஆயா, என்னடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து எங்க அத்தா வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீட்டு பூரா பாண்டி ஆடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா பூ வச்சுக்க. தம்பி வந்தாச்சு. சீக்கிரம் ஆர்த்தி விடு. ஊர் கண்ணெல்லாம் அக்கா மேலதான் இருக்கு. ஒரு கவலை தீர்ந்தது. இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என் கடமை எல்லாம் தீர்ந்து போச்சு. எங்க தர்மலிங்கத்தை காணோம்? அதுவும் இருக்காங்களே. என்ன தர்மு, உன் தம்பிய பார்த்ததும் மெய் மறந்து நின்னுட்டியா? உன் தம்பி கல்யாணத்தை பத்தி கவலையா இருக்கியா? என் தம்பி, என் வீடு, என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம், அதை பத்தி தான். நம்ம பையன் எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியாது.
ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான், ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான், கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டம் பாக்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க சாப்பிட்டோம். உனக்கா எனக்கா? ஆம்பளை புத்தி காமிச்சிட்டிய அக்கா. பெரியத்தானோட நாக்குருசியை கனெக்ட் பண்ணித்தான் உப்பு புளி காரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். காரம் ஒரே அடிக்கிட்டு யாரோ நினைக்கிறாங்க சொல்லுங்க. யாரவா? நான் யாரவா இல்ல வேற யாரவா? நினைக்கிறதே ஒருத்தி, அதுவும் எழுத்தாப்புல உட்காந்துருக்கு. தொடச்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? அம்பி, என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? வக்கி, நீரை எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேர்லயே பார்த்துடுறேன். என்ன பார்த்து? நீ பார்த்ததான். எப்படி? ஏன்டா இந்த சாணக்கியன் உணவு போன மாதிரி விளாத்துட்டு இருக்கான்? கைய ஒளிட விளாத்துறான். ஏன்டா விளாத்துட்டு இருக்கான்ற? போய் உலாத்துறா பரவாயில்ல, பெனாத்துறா. ஏன் பெனாத்துறா? கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா, அப்படி சொல்லிட்டே உலாத்துறான். கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறாளா? அப்போ அது பெனாத்தல் தான் இல்லையா? பின்ன பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தானே ஒரு நடுக்கம் ஏற்படும். இந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை? இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5, அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வேற வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே இவன் சவால் விட்டான்ல. வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுதுடா. இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினான். இவங்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால குடுமைய முடிஞ்சு பூவை வைக்கல. நானு குடுமையை நீர் முடிஞ்சுக்கோ, பூவை நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. என்ன இவங்க ஹார்ன் அடிச்சா கூட சைட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விமல் பிடிச்ச பசங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். என்ன கண்டா பயப்படுவானுங்க. பையா பார்த்து, கையில நாத்து. கார் வர்றது தெரியலையா? எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல, நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம். உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா? ஏன்? அடே மிஸ்டர் குமரன், நீங்களும் 4 நாத்தை தூக்கி வண்டியில போடுங்க, வேலை சீக்கிரம் முடியும். நீங்களும் சீக்கிரமா போகலாம். ஓஹோ, நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா? அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். பண்ண விட்ட அம்மா ஐயா படிச்சிருக்காங்கல்ல? படிச்சிருக்காங்களா? புத்தக புழு. புத்தக புழுவா? சரி, அவங்க கிட்ட சொல்லுங்க, எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும். ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா? என்னம்மா இது? அந்த பையன் நம்ம அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க. அட்டாக் பண்ணல வக்கீல் சார், அட்ராக்ட் பண்றேன். நான் சிரிக்கல, ரசிக்கிறேன். மிஸ்டர் குமரன், நீங்க இதே ஊர்லயா இருக்கீங்க? என்னது? அப்போ நாட்டாமக்கார தம்பியை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, நாட்டாமக்கார தம்பியா? அவர் என் காலேஜ் மேட். காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார். பேச தெரியாத என்னமோ. நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன், ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக். நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல, லேசா ஞாபகம் இருக்கு. இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். வரேங்க. கேட்டியா? உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். டேய், நம்ம வேலையை கவனிப்பா. வண்டியை பின்னாடி இழுத்து விடுங்க, அவங்க கார் போட்டோம். மகமாயி, எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு, தெரியும்ல? நான் ஒரு பைத்தியக்காரி. உனக்கு தெரியாமலா இதெல்லாம் உலகத்துல நடக்கும்? குமரன் பாஸ் ஆயிடுச்சா? ஆமா தாத்தா, குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் பண்ணிட்டுதான் வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பூஜை தான் முதல்ல நடக்கணும். சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா. என்னைக்குமே உன் பூஜை தானம்மா முதல்ல. இது ஆரம்பிச்சது. யார் வந்திருக்காங்க பாருங்க.
வாங்க வாங்கம்மா. வணக்கம். பூஜாரி, கௌரி படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. சீக்கிரம் பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கட்டும். ஆயிட்டு வாணிமா, கொஞ்சம் பொறுத்துக்க. முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு. என்ன தாத்தா முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன் அபசகுன மாதிரி. பூஜாரி, உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நினைக்காம வேண்டாமா? எங்க பூஜை ஆரம்பிக்காம அங்கன்னே பேச்சு. இல்லைங்க, அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க. அதை செஞ்சுட்டா ஹாஸ்பிட்டல் விளையாட்டா? 4 வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி. ஏயா அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க கையை கட்டி நிக்கவா? நான் சொல்ல வந்தது. பூஜாரி, என்ன பேசுற நீ? உடனே பூஜை நடக்கட்டும். எசமானியம்மா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அத அவளை போல சொல்லு. இல்லது உங்க கூட சரி சமானமா பாண்டி விளையாடுற மாதிரி மாரியாத்தாளப்ப அவ வேண்ட. இவங்க இந்த ஊருக்கே ராணி மாதிரி. புத்தி போட்டுக்கோ. படிப்பு வாசனை இல்லாத ஜென்மம், அதுகிட்ட ஏன் வீணா பேசுற? பட்டணத்துல படிச்ச பொண்ணை விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா? என்ன எதிர்த்து பேசுற? இல்ல என்னங்க, முதல்ல வந்து நான் தானே. ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். யாரா இது சட்டம் பேசுறது? நாட்டாமக்கார வந்து பொண்ணு. ஓஹோ, நமக்கு யாரா இருந்தா என்னங்க? இந்தாமா, இன்னைக்கும் பூஜை இங்க நடக்காது. கேட்டா உத்தரவு கேட்டாச்சுல்ல, புறப்படு. நான் நிக்கிறது அம்மன் சன்னிதானம், பண்ணையார் வீட்டு வாசல் இல்ல. ஜாக்கிரதை, இங்க அதிகாரம் செல்லாது. வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காளே அவரை சொல்லி நான் போறேன். அம்மா வாணி, சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நாம ஏழையா இருந்தாலும் நமக்குதான் கடவுள்கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம். அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம. அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். சாதாரணமா முடியறத பிரச்சனையே நீ வீம்பு விவகாரமும் ஆக்கிட்ட. முடிவை கேடு. இனி உன் அபிஷேகங்கள் நடக்காதே, இது உறுதி. எனது ஏன் பூஜை நடக்காதா? தாத்தா நில்லுங்க. வாணியம்மா, ஆத்திரப்படாத. அந்த வேலையே வேண்டாம். பூஜையில கூட பாரபட்சமா? நீ வழிவிடு தாத்தா. சிரிக்கிறியா? சிரிக்கவா சிரிக்கிற? நீயும் பொண்ணு, நானும் பொண்ணு. என்ன பார்த்து நீ சிரிச்சிட்ட இல்ல? நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல, கண்ணகி. பண்ணையாரம்மா, என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல, அந்த மகமாயி சிந்த வைக்கல. நான் கும்பிட்டது தெய்வம் இல்லை, அது கல்லு. மகமாயி, 1000 கண் படைச்சவளே, உன் சன்னதியில உனக்கு பால் ஊத்தாத இடத்துல எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ இருக்கிறது உண்மைன்னா இதுக்கு சரியான பதில சொல்லு. ஏமா அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிற? இல்ல, ஆசைப்பட்டது கிடைக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். அந்தஸ்துக்காக கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது. வாணி மேல எந்த தப்பும் இல்லை. அம்மா, என் அருமை கொழுந்தியாள மூஞ்சிய பார், போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடியிருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க, போங்க. எங்க அந்த புட்டை ஏன் அந்த சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன்? தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. அவன் பல்ல உடைச்சு போடுவேன். இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனானே எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன சண்டை தவறு நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, தாவலா பிறந்திருந்த ஒருத்தரி விடமாட்டேன். அவன் திமிரா பேசினாட்டாங்கிற. என்ன இருந்தாலும் பண்ண இடமா இல்ல, மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டதுல மரியாதை வேணும். ஓகேவாம்மா? பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கிற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம்? பல்ல விடுறாங்க. தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவ காலை விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க? ஏன் அழுகுற? நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன பாடுபடுத்த போறாரோ? யார், ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ. சிச்சி, என்ன சத்தம்? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன்? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பச்சோட காத்துட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா.
புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? களத்து மேட்ல நெல்ல அழக ஆரம்பித்தாங்க. மாரியப்பா 4 வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க பிள்ளை குட்டிகள்லாம் நாமோட போராடிக்கிட்டு இருக்குது. எங்க வயிற்றுல அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசை வாங்கிட்டு இப்ப வந்து வயிற்றுல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்றியா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன் ஐயா. முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியதை கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாய் தர்றேன். கொழுப்ப பாத்தியா ஐயா? அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களா? ஏண்டா சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? நெல்ல இருந்து மூட்டையா கட்டுங்க. கேட்டீயா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. சரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம். நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சிருது வேண்டாம். சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ நம்ம என்ன நல்லா இருக்கு. மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல. உடம்பு உறுத்துது, மெத்து மெத்து ஏதாவது கேக்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடிப்பாரு ஊர்ல வயசானவெல்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான். நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு? நாள் பூரா ஏறு குடிச்சு விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான்? காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான். பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில் அப்படி நம்ம கத்திச்சு குக்கோ குக்கோ குக்கோ. இருந்து நான் உங்க மேடையிலேயே ஷாப்பிங் ஆகும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு கிடைத்த மாதிரி ஒரு மதிப்பு முடியாம போச்சு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நிகழ்ச்சி எல்லாம் என் நினைவுல இன்னும் பசுமையா இருக்கு. நீங்களும் ஏதோ ஊர்ல இருக்கீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி, நான் தோல் சாப்பிடுறது இல்ல. ஏதோ ஞாபகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். என்ன கூப்பிட்ட விஷயத்த சொல்றீங்களா? இந்த பண்ணையில ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இருக்கு. அது இடையில சரிவர நடக்கல. இப்ப நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு பப்ளிக் சர்வீஸ் நான் விளம்பரத்துக்காக அது செய்யல. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதனால நான் முடிவு கண்டிருக்கேன். என்ன முடிவு? உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சாரி, உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாதுக்காக அந்த மன்னிச்சிருங்க. படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேரதுனால இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன் ப்ளீஸ். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரேன்.
வரட்டும் வரட்டும். பண்ண விட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. குமரத்தா, நீ வா, என் தலையை கூட வெட்டிக்குவேன். நீ வா, என் தலையை கூட வெட்டிக்குவேன். கேட்கறதுக்கு நீ வலிக்குதா? எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டு ராணி வெடிக்குது? நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் வாங்க. பாரு வாணி, கண்ணுல நான் சொல்றது காதுமா. நீ சொல்றத அந்த பண்ண வீட்டுல போய் சொல்லு. அது பெரிய சிரிப்பா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல இப்படி பாருங்க நீ. நீ ஏன் அங்க போன? யாரை கட்டிட்டு போன? அது வாணி, அது வந்து நீ திருதாவை இறக்கி கோலாமாட்ட கட்டிக்கிட்டு அப்பவே புரிஞ்சுட்டேன். கட்டத்துக்கு போயிட்டுமா? இது பாரு வாணி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. என்ன மதிக்காத வீட்டுக்கு ஏன் போன? நான் உன் கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி, ஆடை மாடை சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்களும் அப்படித்தான். வாங்கயா, கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுயா. யோ அமீரா, ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா நீ என்ன திறப்புலாக வந்திருக்கிற? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காரை எடுத்து உள்ள வையா. நீ காரை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாரு, அங்க பாரு. இங்க என்ன தர போகுது? குடிசையில தொடப்பம் ஒற்றை குச்சி ஒட்ட குச்சே போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிப்பிற. உங்களுக்கு தோண வேண்டாமா? யாருன்னா தோண? இல்ல, எப்படியும் போறீர அவதிப்படுவீரன்னு சொன்னேன். அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கரவரோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன தோண? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? கேட்ட சத்தம் மாதிரி நீயா? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் போச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுறியான்ட்ட. என்னைக்கு உங்களோட சேர்க்கணும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியே ரெண்டு புரிஞ்சு விட்டீரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண் வீட்டை மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்கலாம். ஒருத்தி கோழி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம், ஒருத்தி உருட்டியா விட்டா 10 நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியா போச்சு வக்கீலு. நேற்று இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா அதை இங்க தைரியமா சொல்லலாம். நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா செய்யறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ணை ஏஜென்ட் சொக்கநாதன் தான் காரணம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதான் தெரியணும். மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர். உங்க ஸ்டேட்மெண்ட் இங்க வேல்யூ அதிகம். நீங்க சொல்லுங்க, இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன? யாராருக்கு முடியும் நீங்க நம்புறீங்க? பிளீஸ். இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதானுங்க முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது. அதனாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி யாரு மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல. சோ இந்த விபத்து தற்செயலா நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வரேன். என் வாக்குமூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது. மன்னிக்கிறது மூலியமா மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே, அதுக்கு இதுதான் அர்த்தம். வாங்க எல்லாம். இவன் தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா 5 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானேயா, பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ணு செய்ய, கையில ஓட்ட விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சொக்கா, ஊருக்குள்ள உன்னை தர்ம அடி அடிச்சு தான் கொல்ல போறான்.
வெட்டி வேர் போடாத நாடே இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறான். வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது, புரியுதா? அவர் என்ன பாக்குற ஆளுங்கெல்லாம் அப்புறம் பொருட்கள் முதல்ல ஓடு. சத்திரமா சாவடியா நடுக்கூடத்துல சீட்டா ஏன்டா தொண பேசிட்டு இருக்கிற? உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க, எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டத்தால நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? வக்கீல் அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி காலடியா ரெடியா கால. நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன்? மேலதானே வச்சிருக்கேன். உன்னதான் நான் சொல்ல முடியும். மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இன்னும் உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோம் இருக்கு. எழுந்திருச்சு வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா நான் நிறைய விட்டுருக்கேன், பாதியில போகாது ஆடு. பிஏபிஎல் எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பாரம் ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதன்னா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன், அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரத 5 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன், டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. வாயான்ட்டான். அதுக்கு நம்ம வரதல்ல, அது ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற, அப்ப பார்த்து போனானே. அட முண்டா, எந்திரிச்சு போய் உதைக்க வேண்டியதானே? அவனுக்கு தான் காரே இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவர் கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது? பல்ல பிடிக்கிட்டாங்களே, பதவி போச்சுன்றியா? எல்லாத்தையும் நேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது, அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடலாம். இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆம்படுதேன். Sacrifice is my service. Service is the only motive. அப்படின்னு என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம்னு அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வாடான்னு சொன்ன, இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அன்னிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? தம்பி உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா யாரா இவன்? உழுகிறவனுக்கே நேரம் சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஒன்ன போக சொல்றேன். போற அந்த சொக்கரை அதை ஏதாவது தில்லுமுல்லு பண்ணிட போறா. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு என் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கல. இதுக்கு தான் கால காலத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது, அவனை படிக்க வைக்கிறது கூட நான் பட்ட பாடி என் குடல் அறுந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீமா வைத்தியரை பாத்தியா? உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா போயிட்டேன். நான் என்னமோ பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டேன். சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத. நமக்கு உடம்பு தான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்னை நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோல்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்தன் என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நன்றி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு செத்துக்குவேன். அடே அதை விடப்பா. அடடே, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கோம். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்க பரவாயில்லையே, என் பேரன் நான் பேச போற விஷயத்தை கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை விட்டு சொல்றாரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காகவா? குமரனுக்கும் வாணிக்கும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னீங்க. உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில்ல போடுறது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி கொண்டாட்டி, ஏன் தம்பி கொண்டாட்டி நீ உரிமை கொண்டாண்டீங்களா? அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். வெத்தலை பாக்க மாத்திக்கும். தேவரையா ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம்? ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? உட்கார். இதோ நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா, பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சுட்டோம். அதனால
உன் சங்கிலியில் ஒண்ணு கழட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அவர் இன்னைக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சிவகாமி, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கழட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா, சொன்ன வாக்கு உங்க வாசலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. பரவாயில்ல, ஐயா வரேன். கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத கழுத. நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டி இருக்காங்க. நான் அதை பார்த்தனா இதை பார்த்தேன். வாங்க, அது பொம்மைய நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து ஊட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டிருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமே. முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களாயிடுவோம். ஓ, எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான். அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் an illusion. எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவுல நான் வந்தாலும் இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே. உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? உங்ககிட்ட பேச கத்துக்கணும். as a matter of fact, செஸ் போர்ட்ல விளையாடுற மாதிரி உங்க கூட பேசணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். சாரி, வந்த விஷயத்த பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணா அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இவ பேச்ச வச்சு எடை போட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. ஆமா, படிக்க ஃபாரின் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். I see. இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் குமரன், நான் உங்களை பத்தி என் எண்ணத்தை சொன்னேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒன்னா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகும் சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருப்பார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? வாங்க, you must see. அங்க பாருங்க. கண்ணாடியால எதிரில உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. மிஸ்டர் குமார், என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க குமரன். குமரன், என்னங்க? அவன் போயிட்டாமா, நீ அழகா உருக்கமா சொன்ன, கேட்காம போயிட்டானே மாடே. வயசாயிட்டதுனால என் மூளை சோவா ஒர்க் பண்ணிடுச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா கல்யாண ஆசை வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தி இருப்பேனே. ஏன் இதே பயலை கொண்டு வந்திருப்பேனே. இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி.
அவனை மறந்துடுமா. ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. நான் ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படியாவது அடையாளம் விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன்? உட்காருங்களேன். அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன், அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல. குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் 4 தினம் தான் பாக்கி இருக்கா. குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. சின்ன விண்ணப்பம். என்ன? உங்களுக்கு இப்போதான் 40 வயசாருது. 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்காலம் டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை போட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது. சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோட. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன். இப்படி எல்லாம் அதனால என்ன, பேண்ட போட்டு இங்கிலீஷ்லயே மந்திரத்தை சொல்லிட்டா போறது. பரவாயில்ல பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு. தேவரையா, இந்த திருமாங்கனி செஞ்சுட்டேன். அம்பி சீக்கிரமே கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 ரோஜா மாலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமினி மாலை. ஏ குமரப்பா, என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவனை காணலன்னு அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம் வரேன். ஐயா, பண்ணையாரம் வந்திருக்காங்க. யாரு? பண்ணையாரம் பண்ணையா? வாங்கம்மா வாங்க. இந்த 7 குடிசைக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா உள்ள? பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவன் வரலையா? வந்தாருங்க. பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காரு யாரை ஏவரம்? கொஞ்சம் கூட பொறுப்புல இருப்பேன். சிவகாமி, அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டேன், நீங்க உட்காருங்க. பத்திரம் இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ந்த ஏழை விவசாயிகளுக்கு கூலிய ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோர் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே தான் மனசுக்கு பிடிச்சவளை கணவனே அடையணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சித சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசில வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிலைமைய சொன்னா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செஞ்சிடறேன். உங்க சொந்த விஷயமா இருந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்மைதான் முக்கியம். பச்சை குழந்தை வந்து கொலைப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதுதான் என்னுடைய பழக்கம். ஆண் யாருன்னு சொன்னா உங்க உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க. உதவியா? உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வலுக்கட்டாயமாவா? ஏன் கசக்குதா? பண்ணையார் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கசக்குதான்னு உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டா எப்படி? ஐயோ, இது கல்யாண விஷயம். காலம் தாட்டக்கூடாது. ஆன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அதுவும் உங்க வீட்டு பாத்திரத்தை வேணும். தருவீங்களா? புரியலையம்மா. எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெட்கப்படுறதுக்கு என்னவா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெட்க மட்டுமில்ல, அதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனாலதான் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கணும். அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இந்த பண்ணையார் மகளா நினைக்காம ஒரு பண்புள்ள மனைவியா நடத்துறவரா இருக்கும்.
அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்கார். இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏன் தம்பி? நீங்க பொல்லாத பொண்ணுமா? தர்மலிங்க தேவை எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானான்னு என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்பை அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா அப்படி நான் கூப்பிட்டா ஏன்னு கேட்க எனக்கு தாய் இல்லை. இப்போ நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு. பண்ண சம்பந்தம், படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. என் நிலைமை உங்களுக்கு புரியலையே. என் சொந்த பங்களாவில் பணத்துக்காக என்னை எதுவும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. எனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு. நீங்க என்ன வாழ வைப்பீங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு. ஏங்க, அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே, ஒரு வாக்கு, சத்திய வாக்கு. அதை நம்பித்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என்னவா? அம்மா அம்மா, நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்தது இல்லம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சாவித்திரியும் கைகையும் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி தோணுது. அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க? எனக்கு நல்லா வேணுமா? இந்த தர்மலிங்க தேவனுக்கு சத்தியம் பண்ணிதாம்மா பழக்கம். ஆனா இப்பதான் புரியுது, சத்தியம் பண்றது பெருசு இல்ல, சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணணும். அதுவும் நீதான் எனக்கு புரிய வச்ச. இது எனக்கு ஒரு சத்திய சோதனை. என் தப்பு தம்மா, என் தப்பு இல்லைங்க. உங்க தப்பு இல்ல, அது என் தப்பு. தராதரம் பார்க்காம பேசுற பேச்ச பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அம்மா, இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஊரறிய நீங்க கொடுத்த சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைன்னு இப்பதான் புரியுது. நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல. அட, சத்தியமே பண்ணலன்னு சொல்லுங்க. ஊர்ல உங்களை மீறியா பேசிட போறாங்க. ஏதோ பண்ணையார் மகளை ஏமாத்துறதுக்காக, காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க செஞ்ச தந்திரம் பொய் சத்தியம்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதானே. உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பலைங்க. என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கு. நான் வரல. அம்மா நில்லுமா, நில்லு. நான் செய்த தவறு நான் தானே அனுபவிக்கணும். சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வ சாதாரணம்மா, சர்வ சாதாரணம். அம்மா அம்மா, சொன்ன ஹரிச்சந்திர பாடத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தை காப்பாத்து, சத்தியத்தை காப்பாத்துன்னு சொல்றீங்க. அந்த சத்தியத்துக்கு அந்த சோதனையை பார்க்க அம்மா அம்மா, என் சத்தியத்தை காப்பாத்துறேன். என் தாய்மே ஆளை என்ன ஆனாலும் சரி, என் தம்பி இனிமே உனக்குத்தான். என்னங்க சொல்றீங்க? சிவகாமி, இது என் தம்பியுடைய கல்யாண பிரச்சனை இல்ல. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் திமிரோட மார்க்கத்தை பேசுவனே, அந்த திமிருக்கு கிடைச்ச சாட்டேடி. நான் வைக்கிறேன் இந்த குங்குமம் என்னன்னைக்கு உனக்கில நினைச்சிருக்கும். ஒரு கை குறையுத, அதான் நான் இருக்கேன்னு போடுங்க. நீங்களா பரவாயில்ல, போடுங்க. ஜோக்கர் வந்து பாசமா மாத்திட்டு. ஜோக்கர் இல்ல, இது ராஜா. ஆடல, ஜோடியே சேரல, அப்புறம் எங்க இருக்காரு? தம்பி, தம்பி, கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு. பொண்ணு மாப்பிளைய மறுபடியும் அழைக்கிறது நம்ம வீட்டு பழக்கம். மாமா, எஸ் பிளீஸ். நம்ம வழக்கம் எப்படி? ஹனிமூன் தான். 50,000 60,000 கையில் எடுத்துட்டு வேண்டியது.
இந்த பக்கம் ஹவாய், அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, எங்கேயாவது பறந்து போக வேண்டியது. நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா 2 பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும். அவ்வளவுதான். வெல், அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருக்கோம். ஓகே கௌரி, சம்பந்தி தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு. புரியல? நம்மள போன் சொல்றேன். வாணி, பெரியத்தா வந்திருக்கம்மா. வாங்க. வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை? கேள்வியா வாழற எனக்கு பதில் சொல்ல தெரியலையே பிரியத்தா. என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி. ஏ, நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்கா பிரியத்தா? இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? நான் தான் உங்க தம்பிய பாக்குறதே இல்லையே. ஓ, பார்க்கலனாலும் நினைக்கிறேனே, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே, ஏன் இந்த உலகத்தை விட்டே ஐயே, ஓடி ஆடி விளையாடுற பொண்ணு அவன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா. அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும். ரெடி. கௌரி அம்மாளோட பண்ண நிர்வாகத்தை இந்த பத்திரத்து மூலமா கௌரி அம்மாளோட கணவர் திருவாளர் குமரன் அவர்கள் தான் பார்த்துக்க முடியும். இந்த பவரப்பட்டாணி மூலமா உங்க நிர்வாகத்துல யாரும் தலையிட முடியாதுங்கிற தனி நிபந்தனை இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு. ஒரு சாட்சி கையெழுத்து போடப்பா. மாமா, இதோட மத்த டூப்ளிகேட் சாவைகளையும் கொடுத்துட்டா நல்லது. அது வந்து சொக்கா, ஏன் முழிக்கிற? இடுப்புல வச்சிருக்க எடுத்து கூட. இனிமே நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இது வரைக்கும் பார்த்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைங்க. In about 2 days அதெல்லாம் பார்த்து பைசத்தோம். I want to check up. Okay? நாக்காரை பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் வக்கீல சொல்றதானே? அவுட் ஹவுஸ் நல்ல ஆசிரமம் மாதிரி இருக்குது, ஈஸ்டர்லாம் இருக்குது, போய் சாஞ்சிட்டு சொல்ல வேண்டியதானே? ஈஸி சேர்ல சாஞ்சுக்காம ஏறி நிப்பாரா? நான் நாடிக்கு நாடி தட்டி பாக்குறவன்டா. உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? உன் மாதிரி வெறும் பையோட மோதுனா எனக்கு தாண்டா அகௌரவம். ஜாக்கிரதை. என்ன ஏன்டா என் மேல? ஏன் வக்கீல அவுட் ஹவுஸ்லயாவது இது நினைக்கின்றீங்க? சாக்கடை தண்ணி எங்க போனா என்ன? அட
இந்த வீட்டு ஊஞ்சல் கூட கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடாம வாணி வாணி சத்தம் போடுதியா? வாணி, என்கிட்ட துணிச்சலோட வாயாடி வம்பு பண்ண ஒரே பொண்ணு நீதான். நீ போகும்போதே உங்க பெரியத்தானுடைய சிரிப்பையும் எடுத்துட்டு போயிட்டியா? நான் உன் வாழ்க்கையை மட்டும் அழிச்சேன். என் மகிழ்ச்சி, சந்தோஷம், கலகலப்பு எல்லாத்தையும் நானே அழிச்சுக்கிட்டேன். நீ விளக்க வச்சுட்டு போயிட்ட, நான் தான் ஒளிய பிரிச்சுட்டனே. அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கும்? என் மனசு மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கும். போ. மடையா மடையா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ செஞ்ச தப்பு தானே, நீ செஞ்ச தப்பு தான். இதோ இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தானே 10 பேருக்கு முன்னாலே என்ன நிக்க வச்சு உன் தம்பியை கடத்திட்டு போய் கோயில்ல தாலி கட்டிக்குவேன்னு சொன்னான். அடே, ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன தைரியம், என்ன தைரியம்! அந்த தைரியம் எனக்கு இல்லையே. நான் கோழை ஆயிட்டேனே. தப்பு என்னதில்லம்மா, தப்பு என்னதில்லை. சத்தியங்கிற விலங்க நானே என் மனசுக்கு போட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாப்பா, காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா பாசத்தோட பிரிவு, ஐயோ தாங்க முடியல, என்னால தாங்கவே முடியல. என்ன அப்படி பாக்குற? என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? இதையே நீங்க தூக்கத்துல பேசும்போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க. இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வேற என்ன செய்ய சொல்றேன்? என் குமரல நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது? எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது. ஐயோ, வாழ வேண்டிய பொண்ண வாழாம செஞ்சுட்டே. வாங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொஞ்சாதி நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன, எங்க நீங்க? உங்க தம்பி உங்களை வரச்சா? யாரு? புது பண்ணையாரா? என்ன கூப்பிட்டுக்க மாட்டாரே? உண்மைதான், உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்படியா? சுகாமி, என் துண்டு கொண்டா.